டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் டீ கடை டேஸ்ட்டில் அருமையான மசால் வடை, அதாவது பருப்பு வடை எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக டீ கடைகளில் இந்த பருப்பு வடை பட்டாணி பருப்பை வச்சு போடுவாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அட என்னங்க நீங்கள் எங்களுக்கு கிடைக்காத பொருளை வச்சே நீங்கள் வடை போட்டு காட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி கடலை பருப்பை வச்சு இந்த பருப்பு வடையை போட போகிறோம். இந்த கடலை பருப்பு எல்லார் வீட்லையும் எப்பவும் இருக்கிறது தான். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இன்றைக்கே இதே மாதிரி ஒரு பருப்பு வடையை போட்டு நல்லா கருக்கு முறுக்குன்னு சாப்பிடுங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மசால் வடை, பருப்பு வடை, ஆமை வடை. நம்ம பகுதியில் வந்து பருப்பு வடை, ஆமை வடைம்பாங்க. ஒரு சில பகுதியில் மசால் வடைம்பாங்க. அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம். பருப்பு வந்து 1/2 கிலோ கடலை பருப்பு. வீட்டில் சாதாரணமாக குழம்புக்கு பயன்படுத்துவோம்ல அந்த கடலை பருப்பு தான். இப்போ 1/2 கிலோ எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிடணும். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, நல்லா சுத்தமாக வடிச்சிடணும். அதுதான் வந்து கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்த கடலைப்பருப்பு வந்து அதில் தண்ணி வாங்கி வச்சுருக்கோம். நம்ம அரைக்கும் போது ரொம்ப லிக்விடாயிரும், ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. அதுக்காக நல்லா நீங்கள் தண்ணியை இருத்துறணும். இப்போ நம்ம ஊற வைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இது 2 மணி நேரம் ஊறினாலே போதும். சிலர் 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம்பாங்க. அவ்வளோ நேரம்லாம் அது எடுக்காது. 2 மணி நேரம் ஊறினா போதும். 4 மணி நேரம், 5 மணி நேரங்கும்போது பருப்பு புளிச்சிரும். ரெண்டாவது அது கொஞ்சம் நம்ம அரைக்கும் போது ரொம்ப இலக்கமாயிரும். அதனால் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். ஏன்னா இது நைஸான பருப்பு தான். 4 மணி நேரம்லாம் அது ஊறுறதுக்கெல்லாம் டைம் எடுக்குன்னா அது ஓவரு. அதனால் 2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ நம்ம எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம எப்படி அரைக்கணும்னு பார்ப்போம். கடலைப்பருப்பை வந்து அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது நிறைய இருக்கிறதுனால நம்ம ஒரு 3 ரவுண்டு அடிச்சுக்கலாம். 3 ரவுண்டு அடிக்கிறதுக்கு நம்ம உள்ளே வந்து கொஞ்சமாக, அதாவது எவ்வளோ மிக்ஸி ஜார் அரைக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இது அரைக்கிற தன்மை பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் வச்சு நல்லா விட்டு கொஞ்சம் குறன்னு அரைக்கணும், பரபரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அந்த கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்து வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு புட்டு மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்துடக்கூடாது, ரொம்ப குறப்பாக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கதை நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம் எல்லாத்தையும். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த 1/2 கிலோ பருப்புக்கு வடை பார்த்தீங்கன்னா ஒரு 20 வடை, 22 வடை அந்த மாதிரி வரும். கடை சைஸுக்கு போட்டால் 20 வடை வரைக்கும் வரும். நீங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு 1/4 கிலோ கூட அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். எதுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிலர் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வந்து ஊற போட்டுட்டு அப்புறம் எண்ணிக்கை ஜாஸ்தியாக வந்துடும். அதனால் இந்த இடத்துல சொல்லிட்டோம்னா இங்கே கரெக்டாக அதை மேட்ச் பண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இதே போல் நம்ம இருக்கிற அந்த மிச்ச பருப்பையும் நல்லா பக்குவமாக நம்ம சொன்ன முறையில் அதை அரைச்சிட்டு வந்து நம்ம அந்த பவுலில் மொத்தமாக சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. நல்லா இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப நைஸாக இருந்துடக்கூடாது. நமக்கு நல்லா பரபரன்னு இந்த மாதிரி இருக்கணும் அரைச்சி எடுத்த பக்குவம். இப்போ இதில் நம்ம சேர்மான பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூனு நம்ம சாதாரண மல்லி, முழு மல்லியை தான் நொறுக்கி வச்சுருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது வந்து இஞ்சியும் பூண்டு சேர்ந்து சம அளவில் எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நல்லா குறன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பூண்டெல்லாம் அந்த தோலோடு இருக்கட்டும், அந்த காஞ்ச தோலோடு இருக்கட்டும், அப்படியே அரைச்சிருங்க, அதான் நல்லாயிருக்கும். பச்சை மிளகா மீடியம் சைஸில் ஒரு 5 பச்சை மிளகா நல்லா ரவுண்டாக குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். நம்ம அதையும் உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்கு தக்கன சேர்த்துக்காங்க, கூட்டி குறைச்சி. கருவேப்பிலை நான் பெருசாக இருக்கிறனால சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன கருவேப்பிலையாக இருந்தால் முழுசாக கூட உருவி போட்டுக்கலாம். இது ஒரு 2-3 கொத்தை உருவிட்டு நம்ம தாராளமாக உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம், அந்த அளவுக்கு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம மசாலா வடையில் வந்து முருங்கைக்கீரை சும்மா ஒரு கைப்பிடி அளவு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா இலைகளாக ஆஞ்சிட்டு கழுவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இங்கே வீட்டில் வெந்தயக்கீரை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட சும்மா ஒரு கொத்து போல் நல்லா பொடுசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம், நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன், நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை மீடியம் சைஸில் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தூவியாச்சு. பெருங்காயத்தூள் ரொம்ப கவனமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அவசியம். அப்படின்னா தான் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டு மனமும் நல்லா அருமையாக வரும். பிசைஞ்சிக்கலாம். தேவையான பொருட்கள்லாம் சேர்த்தாச்சு மசாலா வடைக்கு. இப்போ நல்லா போட்டு எல்லாத்துலேயும் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பருப்பு வடையை நீங்கள் பட்டுன்னு சுட்டு போட்டிங்கன்னா சட்டுன்னு காலி ஆயிரும். இப்போ நல்லா அந்த அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்த உடனே இங்கே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பில் 1 கப்பு பருப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை முழுசாக எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த இடத்துல சேர்க்கணும். அதனால் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க.
அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப்பு பருப்பு தாராளமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த பருப்பு வடைக்கு வந்து இதை வந்து முழுசாக போடும்போது நமக்கு அதை சாப்பிடும்போது நல்லா கடிச்சு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதில் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் வயசானவங்கன்னு நீங்கள் மொத்தத்தையுமே அரைச்சிருங்க. நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்குவோம். நம்ம வந்து டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு வசதியாக. இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு உருண்டை. இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க இந்த மாவு பிசைஞ்ச பக்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் குழப்பு ஆயிடுச்சு அப்படின்னாலும் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது, மேட்ச் பண்ணவே முடியாது. அப்படியே உருண்டையாக உருட்டி தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இது போல் நம்ம உருட்டி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு நம்ம தட்டி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம முன்னக்கூடியே உருட்டி வச்சுருக்கோம். ஒரு ரவுண்டு போடுறதுக்கு தக்கன நம்ம உருண்டைகளாக செய்து வச்சுருக்கோம். அப்படியே வாங்க. இப்போ நம்ம வந்து வடை போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ எண்ணெய் தேவையோ தகுந்தாப்பில் ஊற்றிட்டு, இப்போ எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக தான் இருக்கணும். ரொம்ப ஹெவியாக ஆவி பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உளுந்த வடைக்கு நம்ம பஜ்ஜிகள்லாம் இருக்கும்ல, அந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. அதோட சூடு கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பருப்போட உள்ளே போட்டு நல்லா மெதுவாக வெந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். கையில் லைட்டாக தண்ணியை லேசாக தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இலை கூட வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு உருண்டை எடுக்கிறோம். அப்படியே உள்ளங்கையில் வைங்க. நல்ல ஒரு அமுக்கு நல்லா அமைக்கிறங்க. நம்ம இந்த பருப்போட இந்த மசாலா வடையை பொறுத்தளவில் வந்து கொஞ்சம் நைஸாக தட்டி போட்டிங்கன்னா நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ்ஸு. சில கடையில் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். உள்ளே பூரா பருப்பு அந்த மாவுமா இருக்கும். ஐயோ வாங்கிட்டோமே உள்ளே கொஞ்சம் மாவாக இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் இலசா தட்டிட்டு அப்படி மெதுவாக உள்ளே இறக்கிடுங்க. அவ்வளோதான். அடுத்த உருண்டை எடுங்க. நல்லா அமுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இலசா அமைக்கிருங்க. இலசா அமைக்கிட்டு அப்படியே தட்டி மெதுவாக கொண்டு வந்து இப்படி ஓரமாக இறக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உருண்டி வச்சுருந்தது எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். உடனே திருப்பிட வேண்டாம், உடனே கம்பி எதுவும் போட்டுற வேண்டாம். அது வந்து உடஞ்சி உதிரி ஆயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷமாவது ஆகட்டும். நம்ம புரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் புரட்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த பக்கம் இப்போ சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. புரட்டி விட்டுறலாம். புரட்டி விட்டு அப்படியே மீடியமான ஹீட்டில் பொறுமையாக வேகணும். இப்போ நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை ரெடி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 6லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது நுரை வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உள்ள நல்லா செவந்து ப்ரௌனாக வந்த உடனே நம்ம எடுத்துட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த வெங்காயமெல்லாம் நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு கருத்து வந்துடும். ஆறி வரும்போது எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கார்னர் பூரா நல்லா வெந்து நல்லா நைஸாக இருக்கும். சாப்பிடும்போது பிச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நைஸாக தட்டினோம்னா தான் நமக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள வரைக்கும் நல்லா அருமையாக வெந்திருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அமைதியாக இருக்கிறவங்க கூட இந்த வடையை அடித்து பிடிச்சி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது இந்த மசாலா வடையை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.